பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, என்கரேஜ் பை த ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். என்னோட கூட லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமீன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் அதை பரமேறி போக போறேன். என் பிதா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. என்ன? ஒரு தேற்றவாளன் அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன்னு. அவர் வரைக்கும் அந்த உன்னதத்திலிருந்து இறங்கி வர பலன் ஆவியானவர். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவருக்கு நான் சொல்லுவேன் எப்போவுமே, அவரோட பர்சனாலிட்டியில் அவரோட குணாதிசயங்கள், அவர் கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் உன்னதில் இறங்கி வர ஆவியானவர். பலத்தின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், விசுவாசத்தின் ஆவியானவர், ஆவின் வரங்கள்னாலும் கனிகளால் நிரப்பத்தக்கக்கூடியவர். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, ஒரு பலத்தின் ஆவியானவர். என்ன? நம்மளுக்கு பலனே இல்லை, ஜபிக்க பலன் இல்லை, யோசிக்க பலன் இல்லை, எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், ஒன்றுத்துக்கும் நம்மளுக்கு தெரியல, எதுக்கும் பலன் இல்லை. பலத்தின் ஆவியானவர் நம்ம மேலே இறங்கச்சே, நமக்குள்ளே இறங்கி வரச்சே, நம்மளை ஆவிக்குரிய விஷயமாகவும் பூமிக்குரிய விஷயமாகவும் நம்மளை பலப்படுத்தி நீதிக்கு நேராக, ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக அவர் நிச்சயமாக நம்மளை நடத்துவ அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமீன். அப்படிப்பட்ட ஆவியானவரை நம்ம கொண்டாட வேண்டாமா? வாங்க நம்ம ஜபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியான உன்னதத்திலிருந்து இறங்குகிற பலத்தின் ஆவியானவரே, உண்மை வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம், நாடுகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் ராஜா. நீரின்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே, எங்களுக்குள்ள கிரியை செய்வீராக. எல்லா வித பலத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் பலகீனமான பாண்டவர்களா, மாம்சம் பலகீனமானது, ஆவி உற்சாகம் உள்ளது. எங்க மாம்சத்தை பலப்படுத்துங்க, எங்களோட ஆவியை பலப்படுத்துங்க, எங்க ஆத்மாவை பலப்படுத்துங்க. கிறிஸ்துவ அறிகிற அறிவினால எங்களை நிரப்புங்க. நித்தியத்துக்கு நேராக எங்களை நடத்தும்படியாக ஆவியானவரே, இன்றைய தினத்தில் இந்த நாளை எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபை விசுவாசிகள் எல்லோரையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். பலத்தினால் அவர் நம்ம இடை கட்டுவார். பலத்தின் ஆவியானவரை வாஞ்சிங்க, வரவேறுங்க. காட் பிளஸ் யூ.